டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. IPL இன்னைக்கு நடைபெற்ற 39வது லீக் மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினாங்க. இந்த மேட்ச் பெங்களூர்ல நடைபெற்றது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண நம்ம சென்னை டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பெங்களூர் டீம்ல நம்ம பார்த்தி பட்டேல் அதுக்கப்புறமா கோலி களமிறங்கினாங்க. ஸ்டார்டிங்லே RCB ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கா கேப்டன் விராட் கோலி வெறும் 9 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தி பட்டேல் ரொம்பவே பொறுமையா ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா டிவிலியர்ஸோட பார்த்தி பட்டேல் பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஓவராலாக பெங்களூர் டீம் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்திருந்தாங்க. பெங்களூர் டீம் சார்பாக பார்த்தி பட்டேல் 57 ரன்களும் அதே மாதிரி மொயின் அலி 26 ரன்களும் எடுத்திருந்தாங்க. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பிராவோ, தீபக் சாகர் அதுக்கப்புறமா ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளும் அதே மாதிரி இம்ரான் தாஹிர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 162 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட சென்னை டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம டூ பிளஸஸ் அதுக்கப்புறமா வாட்சன் களமிறங்கினாங்க. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வாட்சன், டூ பிளஸஸ், ரெய்னா அதுக்கப்புறமா ஜாதவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே திரும்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராய்டு அதுக்கப்புறமா நம்ம தலதோனி 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு வெளுத்து வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம தலதோனி மேட்சுடைய லாஸ்ட் பால் முடிக்கும் பயங்கரமாக போராடினாரு. குறிப்பா லாஸ்ட் ஓவர் உமேஷ் யாதவ் போடுவாரு. அந்த ஓவர்ல வெறும் 6 பால்களுக்கு 26 ரன்கள் தேவைப்படும். லாஸ்ட் ஓவருடைய ஃபர்ஸ்ட் பால்ல 4, அதுக்கப்புறமா தொடர்ந்து 2 6, அதுக்கப்புறமா ஒரு 2 ரன், அதுக்கப்புறமா 5வது பால்ல ஒரு 6 அப்படின்ற மாதிரி நம்ம தலதோனி 24 ரன்கள் எடுப்பாரு. அதுக்கப்புறமா இந்த மேட்சுடைய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டே லாஸ்ட் பால் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலதோனி சிங்கிள் ஓடும்போது தாகூர் ரன் அவுட் ஆயிடுவாரு. இதனால பெங்களூர் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. என்னதான் இந்த மேட்ச்ல சென்னை டீம் தோத்திருந்தாலும் லாஸ்ட் ஓவருடைய செகண்ட் பால்ல நம்ம தலதோனி 111 மீட்டருக்கு ஒரு பயங்கரமான ஒரு 6 அடிப்பாரு. அதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க. அதே சமயத்துல பெங்களூர் பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் மேட்ச்லயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல இந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விராட் கோலி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேட்சுடைய 19th ஓவர் முடிக்கும் நாங்கள் பவுலிங்ல அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பிச்சில் 160 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான எஃபெக்ட் தான். கண்டிப்பாக மேட்சுடைய லாஸ்ட் பாலில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்மால் ஸ்கோர் எடுத்து வின் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கு. இதே மாதிரி ஸ்மால் ஸ்கோர் எடுத்து நிறைய மேட்சஸ் நாங்கள் தோத்துருக்கோம். MS தோனி கடைசியில் விளையாண்டது பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பயமே ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் பால் அவங்களுடைய பேட்டுக்கு போல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தி பட்டேல் அதுக்கப்புறமா AB டிவிலியர்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க. மேட்சுடைய ஹாஃப்வேல 175 ரன்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் நாங்கள் இந்த மேட்ச்சில் 15 ரன் ஷார்ட்டாக அடிச்சிருக்கோம். CSK மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட வின் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இதே ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ஸோட நெக்ஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த IPL சீசன் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்போ நேற்று மேட்ச்சில் CSK அதுக்கப்புறமா RCB அப்படின்னு சொல்லி இந்த 2 டீமில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தலதோனியுடைய அந்த 111 மீட்டர் 6 பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.